எதுக்குங்க இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, யா எக்ஸ்கியூஸ். how dare you talk about my dress? அப்படியே தப்பா கேட்டேன். ஜெனரேஷன் காசை பிரேக் பண்ணி இப்படி அழகான பங்களா டீச்சர் ஆகும்போது அப்படியே அந்த காஸ்டியூம் ஸ்டைலே பிரேக் பண்ண வேண்டியதானே கேட்க வந்தேன். ஓ, இதா யூனிஃபார்ம். ரொம்ப கோவப்படுறீங்க. இங்க பாருங்க சாம். எங்க பாகம்? என் பேரு கரெக்டா சொல்றீங்க. ஆனா இவ்வளவு உங்க பேரே சொல்லாம சாட் பண்ணிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனேஜ் இல்லங்க உங்களுக்கு. இங்க பாருங்க, உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம். உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களோட அக்கா பொண்ணு, அதாவது என்னோட ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா அதை சரி பண்ணணும் நான் நினைச்சேன். அதை நீங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணா டீச்சர் தானே சரி பண்ணணும். ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா டீச்சர் சரி பண்ணலாம். இதே ஒரு டீச்சர் தப்புனா யார் சரி பண்ணுவாங்க? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இப்போ எனக்கு 6 அறிவு இருக்குன்னு வைங்களேன். என் அக்கா பொண்ணுக்கு 3 அறிவு தான் இருக்கும். ஏன்னா சின்ன பொண்ணுல இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கா. ஐயோ, இவனுக்கே 3 அறிவு தான் இருக்கும் போலயே. 3 அறிவு இருக்கிற சின்ன குழந்தைக்கு அவ அறிவு கட்டத 4 சப்ஜெக்ட படிச்சுட்டு சொன்னா அது தப்பு தானே? அதுக்கு தானே ஸ்கூலுக்கு வராங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணணும்னா இப்போல இருந்தே கத்துக்கணும். வளர்ந்த எனக்கே மல்டி டாஸ்கிங் பண்ண வராம தான் கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டு இருக்கேன். இதுல குழந்தை எங்க இருந்துங்க பண்ண போகுது? ஓ, கல்யாணம் பண்றதுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ணணுமா? ஆமாங்க. இப்ப இருக்கிற மாதிரியே கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்துட முடியுமா? இப்போ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்றோம்னு நினைச்சுக்கணும், அதானே? சூப்பருங்க. இப்பதான் நீங்க என் வைபுக்கே வந்திருக்கீங்க. தெரியுது, சொல்லுங்க. இப்போ பாசமா இருக்க நீங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் பாசமா இருப்பீங்களா? மாட்டீங்க. ஏன்னா ரியாலிட்டி ஹிட் ஹார்டிக். அதாங்க ரியாலிட்டி கழுத்து மேலே அடிக்கும். ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம லவ் மட்டும் பண்ணா பத்தாது. சம்பாரிச்சு கொடுக்கணும், வைஃபை நல்லா பாத்துக்கணும், அதுல 1% கூட குறையாம அம்மாவையும் பாத்துக்கணும், ரேஷன் போகணும், பேங்க் போகணும், இது வரைக்கும் எங்கெல்லாம் போனதுல அங்க எல்லா இடத்துக்கும் போகணும். இதெல்லாம் பண்ணாம இப்ப இருக்கிற மாதிரியே நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்துட்டேன்னா நம்மளால ஹாப்பி மேரேஜ் லைஃப் பண்ண முடியுமா சொல்லுங்க? முடியாது. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் எல்லாம் கல்யாண லைஃப்ல இருக்கிறதுனால தான் இன்னும் கல்யாணம் பண்ணாம ஒண்டி கட்டியா சுத்திக்கிட்டு இருக்கேன்.